வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம கடைக்கு ஒரு கால் பண்ணியிருந்தாங்க ஒரு கஸ்டமரு. அதாவது டிவி ரிப்பேர் ஆகிடுது, வீட்டிலே வந்து சரி பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ நானும் எனது நண்பரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த டிவியை எப்படி சரி பண்ணி கொடுக்குறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரியலாக ஒரு டிவி சரி பண்ணுறது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு புரிதல் வரும். அதாவது இது மாதிரி ப்ராப்ளம் தான் இப்படி தான் சரி பண்ண முடியுமான்ற மாதிரி ஒரு புரிதல் வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் எடுத்து போடுறேன். இப்போ இந்த டிவியில் பாருங்கள், 6 டைம் பிளிங்கிங் ஆகுது. அதாவது இது மாதிரி சோனி டிவியில் 6 டைம் பிளிங்கிங் வந்தாக்கா எல்லாருக்குமே தெரியும் அது பேக்லைட் ப்ராப்ளம்னு. ஆனால் இந்த டிவியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த மாடல் மட்டும் கிடையாது, இது 50 இன்ச்சு டிவி. இதே வந்து 43 இன்ச்சு, 32 இன்ச்சு, மொத்தம் 3 மாடல் இருக்குது. 3 மாடலையும் பார்த்திங்கன்னா இதே கம்ப்ளைண்ட் தான் வரும். அதாவது எல்லா டிவி சைஸுக்கும் ஒரே ஒரு மதர் போர்டு, ஒரே ஒரு எல்டி போர்டு தான். அதாவது இந்த டிவியை நான் ஓப்பன் பண்ணி இந்த டிவியில் ஒரு மதர் போர்டு, ஒரு எல்டி போர்டு, அதுக்கப்புறம் அடாப்டர் இருக்கும். அதாவது இது பவர் சப்ளை, டைரக்ட் பவர் சப்ளை கிடையாது, இது வந்து ஒரு அடாப்டர் மாடலு. இந்த எல்டி போர்டில் வந்து பேக் லைட்டு சப்ளை போகும், அதுக்கப்புறம் சப்வூஃபருக்கு வரும். அதான் வந்து தனியாக வந்து எல்டி போர்டு வச்சுருப்பாங்க. இந்த டிவியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்டி போர்டு தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இந்த மாடலில் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 3 மாடலுக்கும் ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரே மாதிரி போர்டு தான் இருக்கும். நம்ம வந்து அந்த போர்டை 32க்கு வர போர்டு கூட இந்த டிவிக்கு எடுத்து போடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த டிவி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த எல்டி போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த எல்டி போர்டில் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இது என்ன உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்கள். அதாவது இந்த எல்டி போர்டில் வந்து ஒரு காயில் தனியாக இருக்கும். அந்த காயில் வந்து அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா கீழே விழுந்துடும். விழுந்து என்ன பண்ணும், ஸ்பீக்கர் ஒட்டிகிட்டு இருக்கும், அப்படின்னா கேபினெட்டுக்கு கீழே போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை தேடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயில் விழுந்துதா இல்லை வேறு எதனா டிவிக்காரங்க வந்து கைட்டி ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த காயில் உள்ளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இது வந்து தானாக ரிப்பேர் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால் இப்போ இந்த காயில் ஃபஸ்ட்டு தேடுற வேலை தான் நடக்குது. டிவிக்குள்ளே எங்கேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காயில் வந்து 2 காயில் வந்து ஒரே இடத்துல ஒட்டின்னு இருக்குது. கரெக்டாக பாருங்கள், 2 காயில் ஒரே இடத்துல ஹீட்டில் வந்து இது பேக் கவர்லேயே பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்குது. அதாவது பழசாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அப்போ ஒட்டிகிட்டு இருக்குது. இப்போ புதுசாக மறுபடியும் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதுவும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒட்டிகிட்டு இருக்குது. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவி வந்து இந்த கஸ்டமர் வந்து காலையிலேருந்து பொழுது வரைக்கும் டிவி ஓடிட்டே தான் இருக்குமா. அதனால் இது மாதிரி ப்ராப்ளம் வர காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஹீட்டு. அதாவது ரொம்ப நேரம் டிவி ஓடனா இந்த காயில் வந்து கீழே விழுந்துடும். அப்படின்னா பேக் லைட் சைடில், அதாவது உள்ளுக்குள்ளே எதனா பேக் லைட்டில் எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி அந்த காயில் விழுந்து கீழே வந்து ஒட்டிக்கணும். அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் ஒட்டும். இது வந்து ரொம்ப ஹீட்டில் இருக்கிறனால பிளாஸ்டிக் கவர்லேயே வந்து அப்படி ஒட்டிகிட்டு இருக்குது. இதுதான் பிரச்சனை. இப்போ வந்து நம்ம அந்த டிவியினுடைய டீட்டெயில் தெரிஞ்சு போச்சு. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து கஸ்டமர் சரி பண்ணியிருக்காங்க, அதாவது சின்ன காயில் போட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் வந்து வேறு காயில் போட்டிருக்காங்க, அதாவது பெரிய காயில் போட்டிருக்காங்க. இந்த காயில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது வந்து 2 டைம் வந்து இதே கம்ப்ளைண்ட் தான். இது மாதிரி வந்து எல்டி போர்டில் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா காயில் மறுபடியும் போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் அதிகமாகிடும். அதனால் அதே காயில் போட்டு டிவி ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து போர்டே மாற்றி கொடுக்க போகிறேன்.
இப்போ இந்த எல்டி போர்டு சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைனா, நீங்கள் வந்து புதுசாக கிடைக்கலனா ஒரு பிரச்சனை கிடையாது. அதாவது நீங்கள் பழைய டிவி 32 இன்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, 43 இருந்தாலும் பரவாயில்ல, 50 இன்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா டிவிக்கும் இந்த ஒரே போர்டு தான் வரும். இந்த போர்டு வந்து நீங்கள் பழைய டிவிலேருந்து கைட்டி போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரிஜினலாக வரும். இதே மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்க மாட்டுது. அதனால் இது வந்து பழைய டிவிலேருந்து கைட்டி போகிறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருக்கிறேன். அதனால் இந்த போர்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த போர்டை தான் மாற்றி கொடுக்க போகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹீட்சிங் வந்து முக்கியமாக இதில் இருக்கணும். அதாவது இந்த போர்டை மாற்றும் போது கீழே பாருங்கள் ஹீட்சிங் இருக்கும். ஹீட்சிங்னா ஒரு அலுமினியம் பிளேட்டோ இல்லை சில்வர் பிளேட்டோ இரும்பு பிளேட்டே கிடையாது. அது வந்து தனியாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதான் வந்து ஹீட்சிங்கு. முக்கியமாக இந்த போர்டு மாற்றும் போது ஹீட்சிங் கண்டிப்பாக தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிரைவர், அதாவது பேக் லைட் டிரைவருக்காக இந்த போர்டு வந்து வேலை செய்யும். அது வந்து அதிகமான ஹீட் ஆகிறதுனால அந்த சூடு தாங்காமல் தான் அந்த காயில் வந்து கீழே விழுறது. அதனால் ஹீட்சிங் வந்து கண்டிப்பாக போடணும். இந்த டிவியில் வந்து 1க்கு 3 ஹீட்சிங் இருக்குது. அதாவது பழைய போர்டில் இருக்கிற பஞ்சு சேர்த்து தான் இதில் ஒட்டியிருக்கிறேன். இதே போல் கம்ப்ளைண்ட் வந்து ரிப்பீட்டாக வருதுன்னா இதுக்கு வந்து ஹீட்சிங் சரியாக இல்லைனாலும் இது மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அப்படி இல்லைனா பேக் லைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நம்ம வந்து எல்டி போர்டு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் டிவி ஸ்க்ரூ ஃபிட்டிங் பண்ண முன்னே ஃபஸ்ட்டு டிவி செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில போர்டு வந்து மேட்ச் ஆகாது. அதனால் டிவி ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். அதாவது ஆன் பண்ணி பார்க்கும்பொழுது டிவி கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த டிவியை ஸ்க்ரூ பண்ணி மாட்டிடணும். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாக்கா அது என்னென்னு செக் பண்ணணும். அப்புறம் எல்டி போர்டிலேருந்து மதர் போர்டுக்கு போகிற கேபிளை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அது சப்போஸ் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணாலோ இல்லை லூஸ் கனெக்ஷனில் இருந்தாலோ மதர் போர்டும் வீணாக போயிடும், இந்த எல்டி போர்டும் வீணாக போயிடும். அதனால் இந்த ஒயர் மட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இப்போ பக்காவாக கனெக்ட் பண்ணியாச்சு. டிவி வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தாக்கா இது மாதிரி மதர் போர்டு எல்டி போர்டு சப்போஸ் ஸ்பீக்கர் கூட சில பேர் தேவைப்படுது சொல்கிறாங்க. இது மாதிரி சோனி பொருள் எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோனி கம்பெனி மெக்கானிக்கிட்ட டைப் இருக்குது. அதனால் எந்த பொருளாக இருந்தாலும் உடனே நம்ம கடையில் ஸ்டாக் இல்லைனாலும் அவர் கடையில் சொல்லி உங்களுக்கு ஸ்டாக் வாங்கி ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அதாவது உங்களுக்கு போர்டு தேவைப்படுச்சுன்னா கொரியர் கூட அனுப்ப முடியும். சோனி போர்டு மட்டும் இல்லை, எல்ஜி போர்டு, சாம்சங் போர்டு இது மாதிரி பிராண்டட் டிவி போர்டுனா உடனே கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சைனா போர்டெல்லாம் கேட்குறாங்க. சைனா போர்டு வந்து அதிகமாக வந்து எந்த போர்டாலும் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் கேட்குற போர்டு எங்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தேடுறதுக்கு. அதனால் சைனா போர்டு டிவினா நீங்கள் எந்த போர்டாலும் போட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி கம்பெனி டிவி போர்டு மட்டும்தான் அதே போர்டு தான் போட்டு ரெடி பண்ண கொடுக்க முடியும். வேறு ஏதாவது சோனி டிவியில் வந்து வேறு ஏதாவது போர்டு போட்டு ஆல்ட்ரு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி சாம்சங் டிவி சோனி டிவிலாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் போர்டு போட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். சோனி போர்டு மட்டும் இல்லை, எல்ஜி, சாம்சங், டீகான் போர்டு, அதுக்கப்புறம் பவர் சப்ளை போர்டு, சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கூட கேட்குறாங்க. எல்லா போர்டுமே நம்ம கடையில் ஸ்டாக் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மாடல் வந்து டிவி வந்துட்டு இருக்குது. அதனால் எல்லா போர்டுமே வாங்கி வைக்க முடியாது. உங்களுக்கு தேவையான போர்டு வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. நம்ம கடையில் ஸ்டாக் இல்லைன்னா வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறதுனால சில போர்டு வந்து உங்களுக்கு வர்றது, அதாவது ஆல்ரெடி நம்ம போர்டு அனுப்பும்போது லேட் ஆகிற காரணம் இதுதான்.